பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 டே 34 பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 தொடங்கின உடனே விஜய் சேதுபதி அவர்கள் லாஸ்ட் வீக் முக்கியமாக நடந்த ப்ராங்க் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தார். அண்ட் அந்த ப்ராங்க் எவ்வளோ பெரிய தப்பு, ப்ராங்க்னா அடிச்சுக்கிறதும் சண்டை போகிறது மட்டும் இருக்கக்கூடாது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது என்டர்டெயின்மெண்ட் பண்ண அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணியிருந்தார். ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் அதை எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கினாங்க அப்படின்றத ஹவுஸ்மேட்ஸே சொல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அதை தொடர்ந்து ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட அந்த ப்ராங்க் அப்படின்றத பண்ண 3 பேர், பிரஜன், கம்ருதீன் அண்ட் பிரவீன், இவங்க 3 பேரையே அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருந்தாரு. ஸோ அவங்க 3 பேரும் அந்த ஒரு விஷயத்த சொல்லியும் இருந்தாங்க. சொன்ன பிறகு எல்லா ஹவுஸ்மேட்ஸும் அவங்களுடைய ரியாக்ஷன்ஸை கொடுத்தாங்க. அண்ட் அந்த ரியாக்ஷன்ஸை தொடர்ந்து தான் நம்ம பிக் பாஸில் எல்லா ஹவுஸ்மேட்ஸும் இந்த ப்ராங்க் தப்பு அப்படின்றத பேச, அதுக்கு அடுத்ததாக விஜய் சேதுபதி அவர்கள் எல்லாரும் எந்த அளவுக்கு, அதாவது ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் உண்மைன்னு நினச்சி ஃபீல் பண்ணதை ஃபஸ்ட்டு கேட்டுட்டு அடுத்தது பொய்ன்னு தெரிஞ்ச பிறகு இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு ஒவ்வொரு ஹவுஸ்மேட்ஸ் கிட்டேயும் கேட்டார். அதுக்கு அடுத்ததாக தான் ப்ராங்கை பற்றின அவருடைய சஜஷனையும் சொன்னார். அண்ட் மோர் ஓவர் இன்றைக்கி அவர் ப்ராங்க் இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னதோட சேர்த்து சுபிக்ஷா அவங்கக்கிட்ட ஒரு டாஸ்க்காகவும் இன்னும் இருக்கக்கூடிய நாட்களில் ஒரு நல்ல ப்ராங்கை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்ததாக கனி அவங்களுடைய கேம் ரொம்ப சாஃப்டாக விளையாடுறது மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்றதையும் நிறைய விஷயங்கள் மாற்றி ஆடணும், அதுக்கு தான் இந்த பிக் பாஸ் உள்ள வந்திருக்கீங்க அப்படின்ற விஷயத்தையும் விஜய் சேதுபதி அவர்கள் கனி அவங்கக்கிட்ட சொன்னார். அதுக்கு அடுத்ததாக வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸாக நம்ம பிக் பாஸ் தமிழ் சீசன் 9க்குள்ளே 4 கண்டஸ்டன்ஸ் வந்தாங்க. அந்த 4 கண்டஸ்டன்ஸ் பற்றி, அதாவது அவங்களுடைய கேம் லாஸ்ட் வீக் எப்படி இருந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லா ஹவுஸ்மேட்ஸ்கிட்டையும் விஜய் சேதுபதி அவர்கள் கருத்தாக கேட்டிருந்தார். ஒவ்வொரு ஹவுஸ்மேட்ஸும் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸுடைய கேம் எப்படி இருந்தது அப்படின்றத ஒருத்தரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சபரி அவர்கள் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸுடைய கேமுடைய கம்மிங் எப்படி இருந்தது, எப்படி விளையாடினாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபஸ்ட்டு சொன்னார். அதுக்கு அடுத்ததாக தான் நம்ம விக்ரம், விஜய், பாரு, சுபிக்ஷா அண்டு ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸாக லாஸ்ட் வீக் இருந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸுடைய கருத்தை சொன்னாங்க. ஸோ இதோட இன்றைக்கி எபிசோட் முடியும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க விஜய் சேதுபதி அவர்கள் இன்றைக்கி ஒரு எவிக்ஷன் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். அந்த எவிக்ஷனை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாமினேட் ஆன எல்லாரையும் ஒன்றா உட்கார வச்சுட்டு ஃபஸ்ட்டு சேவ் ஆன கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட்டை அனௌன்ஸ் பண்ணார். அண்ட் அதில் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எஃப்ஜே, வினோத், கம்ருதீன், வியானா, சபரி அண்ட் விக்ரம், இவங்க எல்லாரும் சேவ் ஆயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை விஜய் சேதுபதி அவர்கள் அனௌன்ஸ் பண்ணார் ஃபஸ்ட் எடுத்த உடனே. ஸோ சேவ்டு கண்டஸ்டன்ஸ் தெரிஞ்ச பிறகு எவிக்ஷன் யார் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணப்போ துஷார் அவர்கள் தான் எவிக்ட் ஆகியிருக்கார் அப்படின்ற ஒரு விஷயத்தை விஜய் சேதுபதி அவர்கள் இன்றைக்கி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஸோ விஜய் சேதுபதி துஷார் எவிக்ஷனை சொன்ன பிறகு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் துஷார் அனுப்பிட்டு விஜய் சேதுபதி அவர்கள்கிட்ட வந்து, துஷார் அவர்கள் இந்த பிக் பாஸில், அதாவது 33 நாட்கள் விளையாடின கேமை ஒரு வீடியோவாக 2 மினிட்ஸ் எப்பயுமே கண்டஸ்டன்ஸ் எவிக்ட் ஆன பிறகு அவங்களுடைய பயணம் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி தான் இன்றைக்கி துஷாருடைய ட்ராவல் வீடியோவும் நம்ம பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல் போடப்பட்டிருந்தது. அதை தொடர்ந்து தான் பிக் பாஸுடைய இன்றைக்கி எபிசோட் முடிவுக்கு வந்திருக்கு. அண்ட் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 டே 34ல் நம்ம விஜய்